நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் இதையெல்லாம் உட்கார்ந்து பார்த்துட்டு இதை டீ கோட் பண்ணி பேசணும்னு நம்மளுடைய தலையெழுத்து. சாட்ட வர்றா மூச்சுல வருது பாத்தியா ஒரு கட்டிங் அடிச்சு விஜய் என்ன ஆகணும்? நாங்க சிஎம் ஆக்குவோம். எப்படி சிஎம் ஆவான்? உங்க கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இல்ல, பிரஸ் மீட் கொடுக்க தைரியம் இல்ல, எப்படி ஆக்குவீங்க? ஸ்கூல் போவீங்களா இல்ல கட்சி ஆபீஸ் போவீங்களா? சிஎம் ஆக்குவோம். விஜய் அண்ணா, விஜய் நான் கேரியரின் உச்சம். 500 கோடி 700 கோடி மில்லியன் லைக்ஸ். சிஎம் ஆகணும். விஜய் விஜய் அண்ணா சிஎம் ஆகணும். உங்க விஜய் சொன்ன நேரத்திற்கு விஜய் வராததே அசம்பாவிதத்துக்கு காரணம். உங்க விஜய் தப்பிச்சுத்தான் ஓடுவேன்னா. உங்க விஜய் தப்பிரிகளின் தலைவனா. சார் எந்த சின்னத்துக்கு சார் ஓட்டு போடுவீங்க? படம் உங்க வடை முன்னா நான் உழ வைக்க மாட்டேன், சோறு வைக்க மாட்டேன், குழம்பு வைக்க மாட்டேன். ரசினி ஓட்டு போட போறா? சூரியன் ஏன் போடுறா? 1000 ரூபாய் போட்ட நாடு அதை வச்சு காசு போயிருந்தா இந்த வேண்டி விஜய்க்கு போறேன். விஜய்க்கு இன்னைக்கு இந்த டிஜிட்டல் உலகத்துல திருவள்ளுவர் இருந்திருந்தாருன்னா என்ன திருக்குறள் எழுதியிருப்பாரு? ஒரு கற்பனையா, அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உழைக்கும். திருவள்ளுவர் அதை மட்டுமா சொல்லியிருப்பாரு? ஒரு கற்பனைக்கு ஊதியில் ஊதி, டிவிக்கே மட ஊதி, ஊதி, ஊதுறவையெல்லாம் தற்குறி. தெளிவுபடுத்தியாச்சு. முதலமைச்சர் வேட்பாளர் EPS இது அவரு டிவில பாக்கல, தொலைக்காட்சியில் பாக்கல, பாக்குறதுக்கு நேரம் இல்ல, மக்களை பாக்குறதும் இல்ல, தொலைக்காட்சியில் பார்த்து தெரிஞ்சுக்கல, ஒண்ணுமே தெரியாத வச்சு எங்கிட்ட கேள்வி கேட்கணும். எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? தெரிஞ்சிருந்தா பரவாயில்ல, ஒரு கட்சியுடைய தலைவர் எல்லாம் தெரிஞ்சிருக்க வேணும். தெரியாம அறியாம பேசிட்டு இருக்காரு. அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாமத்தால இங்க வந்து குத்த வச்சேன். நாட்டில் நடக்கிற நிலவரம் என்னன்னே தெரியல. இப்படி ஒரு தடவையாவது பிரஸ் மீட் காட்ட சொல்லுங்க. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. நாட்டில் நீங்களை போல் இருக்கிற நிருபர்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொன்னா தான் வெளியில என்ன நடக்குன்னா அவர் புரிஞ்சுக்கணும். நீ எல்லாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் ஆயிட்டம் பாத்தியா? தான் மச்சான் என்னால தாங்க முடியல சார். ஊழல்னா என்னன்னு எனக்கு தெரியும். ஒண்ணுமே தெரியாத மாதிரி இந்த நடிப்பு நடிக்கிய செத்த பையல. ஊழல் சக்தினா என்ன? யாருக்கு இப்படி சொல்றாரு? உன்னதான் கூட சொல்றேன். எங்களெல்லாம் ஊழல் சொல்றதுக்கு வழியே கிடையாது. மாண்பு அம்மா அவரோட ஏத்துக்கிட்டார். ரோல் மாடல் அம்மா பேர சொன்னாரா இல்லையா? பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்னை தெரியுண்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இந்த கூட்டணி தேர்தல்ல வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். அதிமுக ஆட்சி அமைக்கும். ஏய், உனக்கு வெக்கமே இல்லையாடா? கான்பிடென்ட் வாழ்க்கையில இந்த கான்பிடென்ட் இல்லன்னு வையேன், பிக் ப்ராப்ளம் வச்சு. திரு விஜய் அவர்களும் கேட்கிறார், ஏன் கடந்த ஆண்டுகள் எல்லாம் கோடை காலமே இல்லையா? தேர்தல் ஆண்டுல மட்டும் தான் கோடை காலம் வருது. நியாயமான கேள்வி. கடந்த ஆண்டுகள் எல்லாம் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பிள்ளைங்க படிக்கவே இல்லையா? பாஸ் ஆகவே இல்லையா? முதல் மதிப்பெண்கள் எடுக்கவே இல்லையா? அது என்ன இந்த 2 வருஷமா மட்டும் விஜய் 10ஆம் வகுப்பு 12ஆம் ஆண்டு காலமா அந்த கட்சத்திற்கு ஒரு தீர்வு இல்லாம மீட்கப்படும் திரும்ப திரும்ப உட்கார்ந்து சொல்லிட்டே இருக்கிறது யாரு? திமுக. பாஜக புரியல சார். பாஜக இப்ப நம்ம திமுக பத்தி பேசிட்டு எதுக்கு பாஜக இந்த லிஸ்ட்ல வந்துன்னு தெரியல. ஆக்சுவலா ஆளுங்கட்சி இங்க ஆளுங்கட்சி பாஜக எந்த கட்சி? இங்க ஆளுங்கட்சி எதிர்க்கட்சியா? தமிழ்நாட்டுல ஆளுங்க கச்சத்தீவை மீட்கக்கூடிய உரிமை யாருகிட்ட இருக்கு? அதிகாரம் யாருகிட்ட இருக்கு?
பாஜக எங்களுடைய கொள்கை எது அவருக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல கொஸ்டின். ஒரே செட்டப். கேவலமான பில்டப் தேவையா? பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. அவரை பார்த்த உடனே என் புருஷனை விஷ வச்சு கொள்ளுவேன்னு சொல்லும்ல, அந்த பொம்பளை தான் பேசுவார். குழந்தை என்னங்க குழந்தை, 10 மாசம் கருவுல இருந்து பிறக்கிற குழந்தை ரொம்ப முக்கியமா, என் தலைவனோட ஹேர் ஸ்டைல பார்த்தா போதுன்னு சொல்லுது பாருங்க. அந்த மாதிரி கூட்டத்தில் நின்று பேசி கைத்தட்டி வாங்கிட்டு போவார். இன்னைக்கு நிச்சயம் அம்பிட்டு பயணம் நம்மள அடிக்காம போமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சிக்குவனா? புரியுதுங்களா? அவரை பார்த்து பயப்படுறாங்க, அவரை பார்த்து திமுக பயப்படுது, அதிமுக பயப்படுது, இதுவரை இருந்த கட்சிகள்லாம் பயப்படுது. அப்படின்னா அப்படியா? ஒரு கட்சி மீட்டிங் நடத்த போகுதுன்னா அந்த கட்சியில எத்தனை பேர் வருவான், எத்தனை பேர் திருப்பி போவான்னு ஆலோசனை நடத்தி விவாதம் நடத்தக்கூடிய கூட்டமாக இந்த கூட்டம் இருக்கு. இல்ல திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. இங்க வந்தா ஒரு கூட்டம் நடக்குது, அது ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க. ஏப்பா சாக தயாரா இருக்கீங்களா? ஒரு சொட்டு தண்ணி தர மாட்டோம். 5 மணி நேரம் இல்ல 6 மணி நேரம் தளபதிக்காக இப்பவோ தண்ணி குடிக்க முடியாது, சாப்பாடு சாப்பிட முடியாது. ஸ்ட்ரென்த்தா இருப்பியா? நம்மளுக்கு என்ன முக்கியம்? I see private forces for Captain Jagdish reporting, sir. Battalion Kerala Terminus salute. செத்து போனோம். அப்புறம் இது ஒண்ணும் திமுக அதிமுக காங்கிரஸ் கூட்டம் இல்ல, விஜய்க்கான கூட்டம். மலை மேல ஏறி வருவான். என்னடா எதையெல்லாம் உங்கள் மீது விமர்சனமா வைக்கிறோமோ அதை பெருமையா சொல்றாங்க. வடிவேல் சொல்ற மாதிரி சின்ன புள்ளத்தனமாவில இருக்கு பாருங்கப்பா. விஜய்க்காக மலை மேல ஏறி வருவான். பெத்த பிள்ளை ஐசியூல சாக கிடக்கும், ஆனா நாங்க எங்க விஜய்க்காக வந்திருக்கோம். ஆனா பெத்த பிள்ளைய மரத்துல இருந்து கீழே வந்து ஒருத்தன் குரங்கு மாதிரி கூச்சி செத்துருக்கான், அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. விஜய பார்த்துட்டோம்னு சொல்ற கேவலத்தை நம்ம எங்கேயும் பார்த்தது. முகத்துல ஒரு வித்தியாசமான மாற்றத்தை நான் கவனிச்சேன். அது வரைக்கும் கங்காவே அந்த மாதிரி ஒரு நிலையில நான் பார்த்ததே இல்லை. கங்கா, இத பத்தி உனக்கு ஒரு மண்ணும் தெரியாது. ஓகே ஓகே ஓகே, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இதுக்கே எவ்வளவு டென்ஷன் ஆகுற? சோ நீங்க உடனே எம்ஜிஆர் வந்துட்டாரு, எம்ஜிஆருக்கு சினிமா முகம், எம்ஜிஆருக்கும் சினிமா முகம் இருந்தது. நாடோடி மன்னன் படத்துக்கே ரத்தத்தை கொடுத்து படம் பார்த்தாங்க. கேள்விப்பட்டு எம்ஜிஆர் அதை செய்யாதீங்கன்னு சொன்னார். ரத்தம் கொடுத்து பதம் பார்க்க கூடாது புங்ககளே, பிளத்து குதித்து பதம் பார்த்தா அடிச்சு தோலை உறுத்தி புதுவன் பிள்ளைகளே. ரத்தத்தை விட்டு படம் பார்க்காத அப்படின்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு விஜய் போன்றவர்கள் தனக்காக சாவதை, தனக்காக வெயிடி நிற்பதை, பெண்கள் இப்படி ரொம்ப மோசமா, புருஷனை விட உன்னை பிடிக்கும், ஏன் அப்பனை விட உன்னை பிடிக்கும், பிள்ளை சாகட்டும் நீ வாழணும்னு சொல்வதை கேட்டு ரசிக்கக்கூடிய நடிகர் இல்ல. ஒரு மறுபறிக்கை கொடுத்திருக்காரா இப்படி எல்லாம் பேசாதீங்கன்னு? 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. சரி, உனக்கு கடைசியா ஒரு சான்ஸ் தரேன். அந்த பைய வச்சு விளையாடு. ஒரே ஒரு தடவை ஜெயிச்சா போதும், எல்லாத்தையும் கொடுத்துறேன். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. மொத்தமா வச்சுக்கோ. இந்தா உன் வாட்ச், உன் காசு. ஒரு தடவை ஜெயிச்சா போதும். நீ கூட ஊட்டிக்க. என்னது? விடா விடா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். உருட்டு. நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. அதான் சொல்லிட்டார்ல, உருட்டு. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்ட எனக்கு. காமிச்சிட்டா அது இப்படியால வரையணும். என்ன சத்தம்? சங்கு சத்தம். சங்கா? கடவுள்.